Hello guys, after a long time, welcome back with Delta. நான் உங்களுக்கு circuit theory or circuit analysis பற்றி teach பண்ண போகிறேன். Both common for ECE, CRC and EEE. If you are not a subscriber, do subscribe and hit the bell icon. சாப்டருக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஃபீல்டுங்கிறது என்னென்னா ஒரு ரீஜனுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்ததுன்னா அதை நம்ம ஃபீல்டுன்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபீல்ட்லேருந்து தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது. நம்ம இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஒரு யூனிட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த பாசிட்டிவ் சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சுன்னா அதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ E is equal to F/Q. ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், F is a force and Q is magnitude of charge. இதிலேருந்து நம்ம ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு F is equal to Q into E into எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சார்ஜஸில் பாசிட்டிவ் ரெண்டும் மூவ் ஆகிறப்போ ரெண்டும் ரிப்பல் ஆகிடும், அகைன்ஸ்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுவே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் மூவ் ஆகுச்சுன்னா ரெண்டும் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் நடக்குது. இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒர்க் டன்னு சொல்கிறோம். அண்ட் ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா என்னென்னா, இது ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம இதை நெகட்டிவ் சைனில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் integral of B to B dash electric field into differential length. இதில் இருந்து நமக்கு வரது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஒர்க் டன் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடக்குதோ அதை தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். இதில் ஒன்று அப்சல்யூட் பொட்டென்ஷியல்னு இருக்குது. அப்சல்யூட் பொட்டென்ஷியலுங்கிறது ஒன் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டியிலிருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறப்போ எவ்வளோ ஒர்க் டன் எடுத்துக்குதோ அதை நம்ம அப்சல்யூட் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். ஸோ இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ்லேருந்து நம்ம வோல்டேஜ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வோல்டேஜுங்கிறது என்னென்னா, ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் எவ்வளோ ஃபிக்ஸ்டு வோல்டேஜஸ் அக்ராஸ் மூவ் ஆகுதோ அதை தான் வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் தென் கரண்ட்டுங்கிறது பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அதை கரண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ I is equal to dq/dt. ஐயை ரெப்ரசன்ட் பண்ணுறது அம்மீட்டரில் மெஷர் பண்ணி ஆம்பியர்ன்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம சப்ஜெக்ட் நேம் என்ன, சர்க்யூட் தியரி. சர்க்யூட்டுங்கிறது என்னென்னா, ஒரு சர்க்குலர் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கவே எண்ட் ஆகிறத சர்க்யூட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் சர்க்யூட் தியரினா இதில் நம்ம பேசிக்காக எதை பற்றி படிப்போம்னா, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப எப்படி எண்ட் ஆகுதுன்னு பற்றி படிப்போம். ஒன்ஸ் நம்ம கரண்ட்டோடைய ஃப்ளோவை வோல்டேஜ் சோர்ஸ் மூலமாக ஃபைண்ட் பண்ணிவிட்டோம்னா அதோடைய சார்ஜஸை மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்டுக்கான டெஃபினிஷன்ஸ். நவ் வி மூவ் ஆன் டு சாப்டர். ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய நேம் பேசிக் சர்க்யூட் அனாலிசிஸ் அண்ட் நெட்வொர்க் டோபாலஜி. இதில் நம்ம ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா, மெஷ் அனாலிசிஸ், நோட் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் நிறைய டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதோடைய ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்ப்போம். ஓம்ஸ்லா நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ஸில் கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ V is directly proportional to I. அண்ட் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக நம்ம ரிமூவ் பண்ண ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுவோம், அது R. இப்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் we need to find with conductance. கண்டக்டன்ஸை ஃபைண்ட் பண்ணோன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/G தான் கண்டக்டன்ஸ். நான் கண்டக்டன்ஸுக்கு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது V is equal to I/G கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜஸை எப்படி சம் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சர்க்யூட் டயக்ராமில் V1 அண்ட் V2 இருக்குது. அண்ட் இதில் இது பாசிட்டிவ் அண்ட் இங்கே நெகட்டிவ், இதில் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி சேமாக இருந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். V1 + V2 ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் டயக்ராமில் ஃபர்ஸ்ட் பொலாரிட்டிக்கு ப்ளஸ் மைனஸ், செகண்டில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆப்போசிட் பொலாரிட்டியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் சர்க்யூட் டயக்ராமில் பார்க்குறோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் தேர்ட் சர்க்யூட் டயக்ராம். V1 ப்ளஸ் நெகட்டிவ் அண்ட் V2 ப்ளஸ் மைனஸ் அண்ட் V3 மைனஸ் ப்ளஸ் இப்படி இருக்கிறதுனால V1 and V2 சேம் பொலாரிட்டியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், V1 + V2. அண்ட் V3ங்கிறது
நெகட்டிவ் polarity அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால -V3ன்ட்டு வச்சுக்கிறோம். அண்ட் எப்போவுமே வோல்டேஜஸ் வந்து ஹையர் பொட்டென்ஷியலிருந்து லோயர் பொட்டென்ஷியல் தான் ட்ராவல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டிஸ் எதுவும் இல்லை. இதில் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் இப்படி லைனாக அரேஞ்ச் ஆகிருந்தால் அதை சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to V/Rன்ட்டு. சீரீஸாக இருக்கிறப்போ இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ R1 + R2 + R3 இதை ஈக்குவலண்ட் ஹோலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு R equivalent is equal to R1 + R2 + R3ன்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். பேரலல் ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் ஆகியிருந்தால் இதை வந்து நம்ம பேரலல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ண 1/R1 + 1/R2 + 1/R3 ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1/R ஈக்குவலண்ட்டில் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதுக்கு ரிவர்ஸ் எடுத்து R ஈக்குவலண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா 1/R ஈக்குவலண்ட் = 1/R1 + 1/R2 இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் R1 + R2 / R1 × R2 அண்ட் ஃபைனலாக நம்ம இதை R ஈக்குவலண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணும். அதுக்கான ஃபார்முலா R1 × R2 / R1 + R2. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சர்க்யூட்டில் இருக்க I1 அண்ட் I2 கரண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட் நல்லா கிளியராக பாருங்கள். நான் பென்சிலில் இருக்கிறது மட்டும்தான் கொஷின் அண்ட் நான் இதில் வந்து ப்ளூவில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது நாமளே ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம் ஃபார் ஈஸி வே ஆஃப் சால்விங். இந்த இதில் R4, R5, R6, R7 அண்ட் R8 இதெல்லாம் வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்டுங்கிறதுனால அதை 1/R ஈக்குவலண்ட் = 1/R4 + 1/R5 + 1/R6 + 1/R7 + 1/R8ன்னு எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதோடைய வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் LCM எடுக்கிறோம். LCM இந்த ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. LCM எடுத்துகிட்டு இங்கே சைடில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 கிடைக்கும். இந்த 120 டினாமினேட்டரில் போட்டுட்டு 120யை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 60 அண்ட் 120யை 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ 30, 6ஆல் டிவைட் பண்ணால் 20, 8ஆல் டிவைட் பண்ணால் 15 அண்ட் 10ஆல் டிவைட் பண்ணால் 12. அண்ட் இதை ஓவராலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 137 / 120 அண்ட் தென் அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கான வேல்யூ 1.1416. ஸோ இது வந்து நம்மளுக்கு 1/R ஈக்குவலண்ட்டுக்கான வேல்யூ. இது ஓவராலாக பண்ணோம்னா 1.42 ஓம் கிடைக்கும். நார்மலாக 1/R ஈக்குவலண்ட்டை நம்ம R ஈக்குவலண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1/1.142 பண்ணுறோம். அப்போது RPயோடைய ஃபைனல் வேல்யூ என்னென்னா 0.876 ஓம். இந்த சர்க்யூட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்யூட்டை ரிடக்ஷன் பண்ண அதை ரீட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை ரீட்ரா பண்ணது தான் இங்கே இருந்த R4, R5, R6, R7, R8 வந்து ரீட்ரா பண்ணி RPன்ட்டு நம்ம ஷார்ட்டாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இந்த இதில் R3 அண்ட் RPங்கிறது எப்படி இருக்குன்னா சீரீஸாக இருக்குது. ஸோ சீரீஸாக இருக்கிறப்ப அதை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 12 + 0.876 = 12.876 ஓம்ட்டு கிடைக்குது. அண்ட் இந்த சர்க்யூட்டையும் திரும்ப ரீட்ரா பண்ணணும். இந்த சர்க்யூட்டையும் நம்ம ரீட்ரா பண்ணோம்னா RS = 12.876 கிடைக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த R2 அண்ட் RS ரெண்டும் பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கிறதுனால சிம்பிள் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4.09 கிடைக்குது. இதை ஓவரால் பண்ணுறப்போ RP1 = 4.1 ஓம் கிடைக்குது. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற RS, RP1, RP இது எல்லாமே நம்மளுடைய அசம்ஷன் தான். ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த சர்க்யூட்டை நாம் ஃபைண்ட் பண்ண RP1 இன்னும் ரெடியூஸ் பண்ணி வெறும் ஐங்கிற கரண்ட் மட்டும் ஃப்ளோ ஆகிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து நம்ம ஈஸியாக ஐங்கிற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டரை ஃபைண்ட் பண்ணுறோம். I = V/R. நமக்கு 2 R ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் தட் இஸ் சீரீஸாக இருக்கிறதுனால R1 + RP1 எடுத்துகிட்டு
3 + 4.1 = 100 divided by 7.1. நமக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ I = 14.1 ஆம்பியர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா ஐங்கிற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியாச்சு. I = 14.1 ஆம்பியராக இருக்குது. அந்த சர்க்யூட்டை நம்ம திரும்ப இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம போட்ட சர்க்யூட்டை எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு நம்ம I1 அண்ட் I2 ஃபைண்ட் பண்ணோம்னா கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூலுங்கிறது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட். ஃபர்ஸ்ட் I1 வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். I1 எடுத்துக்கிட்டோம்னா RS, இதோடைய ஆப்போசிட் I1 வந்து இந்த டைரெக்ஷன்ஸில் ஃப்ளோ ஆகுது அண்ட் அதோடைய ஆப்போசிட் கரண்ட் வந்து RS, அதோடைய ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் RS அண்ட் டு சம் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ்னால் R2 + RS. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். R1 வேல்யூ வராது, ஏன்னா இது வந்து ஐங்கிற கரண்ட்டுக்கு முன்னாடி தான் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ R2 + RS. RS உடைய வேல்யூ 12.876 அண்ட் R2 உடைய வேல்யூ 6 அண்ட் கரண்ட்டோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணது 14.1. இந்த ஃபைண்ட் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் பார்த்தோம்னா I1 = 9.62 ஆம்ப். நெக்ஸ்ட் என்னென்னா I2 கரண்ட். I2 கரண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னா அந்த கரண்ட் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த RS தான் வந்து I2 உடைய கரண்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இதுக்கான ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா R2. ஸோ R2 டிவைடட் பை R2 + RS இன்ட்டு I. R2க்கு 6 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிவைடட் பை 6 + 12.876 இன்ட்டு 14.I. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு I2 உடைய வேல்யூ 4.5 ஆம்பியர்ன்ட்டு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்க்யூட்ஸை வந்து பெருசாக இருக்க சர்க்யூட்டை ரெசிஸ்டன்ஸாக வச்சு சின்னதாக மாற்றி சின்ன சர்க்யூட்டாக கொண்டு வந்து அதிலிருந்து வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஆர் நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டவுட்ஸ் அண்ட் queries ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். For daily update, follow us on Instagram and Facebook. Thanks for watching. Happy learning.